நிறையா சிறு வயது பெண்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து ஒரு மென்சஸில் ஒரு இரகுலர் பிரச்சனை இருக்குனாவே மெயின் ரீசன் உணவு முறைகள் தான். இன்றைக்கி வந்து வீட்டில் உள்ள உணவு முறைகள் நிறைய பேர் விரும்புறதில்ல. வெளியில் என்ன மாதிரியான உணவு முறைகள் இருந்தாலும் சரி, அது நிறைய ஜங்க் ஃபுட்டு, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ், ஐஸ்கிரீம் நிறையா, அதாவது நம்ம சிக்கனே வந்து விதவிதமான நேமில் உள்ள உணவு முறைகள் எடுத்துக்கிறது, இப்படி நிறையா உணவு முறைகள் எடுத்துக்கிறதுனால நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு உடம்புல இந்த மாதிரியான மென்சஸ் இரகுலர் பிரச்சனை இருக்குது. நிறையா பிசிஓடி பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, இப்படி நிறையா பெண்களுக்கு வந்து பாதிப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஹோமியோபதி மெடிசன் சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ் அப்படிங்கிறது உங்களால் நீங்கள் வந்து மென்சஸ் வந்து நீங்கள் டேப்லெட் போட்டால் தான் நம்ம வந்து திரும்ப மென்சஸ் வர மாதிரி இருக்குது, பிசிஓடிலையும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஹோமியோபதி மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது நல்லாவே ரிசல்ட் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த பிசிஓடி நம்ம மென்சஸ் இரகுலர் பிரச்சனை மட்டும் இல்லை, நிறையா ஒய்டி சர்ஜ் பிரச்சனை, செர்விசிட்டிஸ் பிரச்சனை, நல்ல செர்விக்கல் பாலிப்ஸ் உள்ள பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, அதாவது தைராய்டு கண்டினியூ மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு மெடிசனை ஸ்டாப் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ் கூட நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதனால் ஒரு மாற்றத்திற்கு நீங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் கண்டிப்பாக எடுத்து பார்க்கலாம். இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். மெடிசனை நிப்பாட்டினதுக்கப்புறம் உங்கள் லைஃப்லாம் அவங்க அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும். ப்ளஸ் நிறையா உணவு முறையிலையும் நீங்கள் நிறையா ஃபாலோ பண்ணணும். அதுக்கான உணவு முறையெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த உணவு முறையில் நீங்கள் லைஃப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா திரும்ப இந்த பிரச்சனைகள் வராது.